நம்ம ஹீரோக்கு 30 மேல வயசாகியும் கல்யாணம் ஆகாததுனால கனவுல மட்டும் கல்யாணம் ஆகுற மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது, அதை பார்த்து ஃபீல் பண்ணுறான். தன்னோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு விருந்து கூப்பிட்றாங்க, அதையும் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் தான் அப்பா கூட போய் ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு இவங்க போனதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மா கிட்ட அவன் ரொம்ப குள்ளமாக இருக்கான், வேணான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. இதை வெளியே நின்று கேட்ட ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு போகிறான். அந்த பொண்ணு ஒரு நாள் ஹீரோவை பார்த்து மன்னிப்பு கேட்குறா. நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை சமாளிக்கிறதுக்காக தான் உங்களை பற்றி நான் தப்பாக பேசுகிறேன், என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்காக ஒரு பொண்ணு காத்துட்டு இருப்பா, உங்களே லவ் பண்ணுற பொண்ணு இருப்பான்னு அவன் சொன்ன உடனே ஹீரோவும் மனசு தேத்திட்டு போகிறான். அதே மாதிரி அந்த ஊரில் ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு ஒருத்தி இருக்கா. ஹீரோவோட படத்தை வரைஞ்சிக்கிட்டு அவனை போகிற வர இடத்துலலாம் சைட் அடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு சுற்றிக்கிட்டு இருக்கா. வரைஞ்சி வச்ச ஹீரோவோட டிராயிங்கு இடக்கடைக்கு போய் தண்ணியில் போய் அது ஹீரோட ஃப்ரெண்டு கண்ணில் பட்டு ஹீரோவும் அந்த பொண்ணை மீட் பண்ணுறான். அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றுறது அந்த பொண்ணோட அப்பா பார்த்துறாரு. ஆனால் இந்த பொண்ணு தூக்க மாட்டேன்னு பயமுறுத்தி ஹீரோவே கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சுன்னா பொண்ணு செத்துருவான்னு சொல்லி பொண்ணு பயந்து போய் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறா. ஹீரோ பாவம் தனியாக